இவ்வளவு ஓடிட்டு நீ இழந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பவுலை கேட்டா சொல்வாரு, நான் ஓடினது வீணாயிடக்கூடாது. கலாத்தியர்கள் எழுதும்போது அப்படி சொல்றாரு, ஓடினது வீணாயிடக்கூடாது. கொரிந்தியருக்கு சொல்லும்போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது சிங்காசனத்தை இழந்துடாதீங்க. வெளிப்படுத்தல லவ் லெட்டர் எழுதுறார் இயேசு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. Sir, you and I run towards a goal so that we can occupy the throne along with Jesus. இயேசுவோடு கூட ஆளுகை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா இந்த வரியை நீங்க உற்சாகமா பாடுவீங்க. இழந்து போகாதே. அதுக்கு இழந்து போறதுக்கு ஒரு காரணத்தை நான் எழுதியிருக்கிறேன், சாகோமாத் சாகோமாத். இந்த பாட்டில் நான் எழுதின வார்த்தைகள் என்ன தெரியுமா? சாகோமத் சாகோமத் சுக்விலா சாகோமத். இழந்து போறதுக்கு என்ன தெரியுமா? சுகபோகம் உன்னை இழக்க வச்சிரும். சுக் விலாஸ்னா சுகபோகம், லக்ஸரி. லிசன் சார், மை டியர் சிஸ்டர், லிசன். நான் மறுபடியும் சொல்றேன், இதில் நான் ஃபிஷிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் மென் பண்ணுறேன். எங்கெல்லாம் ஓட்டை கிடக்குது, ஓட்டை வர்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் வீக்காக இருக்கா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லது அடுத்த தடவை வலை போடமுன்னாலும் இது பிரிஞ்சிடும். இப்போ ஒட்டி தான் இருக்குது, நான் அடுத்த தடவை போடும்போது அது பிஞ்சு போயிடலாம். அதனால தான் எதனால இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த பாட்டில் நான் எழுதினேன். பவுல் அடிக்கடி சொல்வார், அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொண்டு. many times you forget. உங்களை ஒரு கம்பெனியில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, என்ன செய்யணும்னு சொன்னாங்க. நீங்கள் அடுத்த நாள் போயிட்டு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்க, என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியும், உங்களுக்கு எத்தனை தடவை டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்கன்னு. ரெண்டாவது நாளே போயிட்டு, ஐயா நீங்கள் சொன்னீங்களே டிக்கெட் கொடுக்குறீங்கன்னுட்டு, அது கடைசிப்பா, ஊருக்கு போகிறது டிக்கெட் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அட வேலை செய்யப்பா முதல்ல. ஆமாம், அழைக்கப்பட்ட நோக்கத்தை புரியாமலே சர்ச்சுக்கு வர்றவங்க உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை. ஆமாம், என்னத்துக்கு அழைக்கப்பட்டன்னு தெரியும், எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? பேதுரு அப்படித்தான், கொர்நேலியுஸ் வீட்டில் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஐயா தேவதூதன் வந்தார், எங்கள் எஜமானுக்கு காட்சி அளித்தார், உங்களை கூப்பிட்டு வந்து ஏதோ சொல்ல சொன்னார். இவர் போய் கேட்குற, எதுக்கு அழைச்சிங்க? பார்பரில் நான் உன்னை கூப்பிட்டேன். பேதுருவே, நீ பெந்தேகோஸ்தே நாளில் எழுந்து பிரசங்கம் பண்ணிடல, அது ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல, அதுக்கு தான் கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? இது சபைக்குள்ளேயும் அநேகருக்கு தெரியாது, எதற்காக அழைக்கப்பட்டேன்னு தெரியும். இந்த பாட்டு ஒரு பெரிய மெசேஜை உள்ளடக்கின பாட்டு. இந்த பாட்டை சும்மா நான் எழுதலை, இதுக்கு பெரிய அர்த்தம் வச்சு எழுதின பாட்டு. அடுத்த கவிங்க பாருங்களேன், கோவமாத் கோவமாத் அனுகிரக கோவமாத், கிருபையை இழந்து போகலாம். வசனம் அப்படித்தான் சொல்லுது, கிருபையை இழந்து போகாதபடி. ஏசாவை குறித்து சொல்லுகிறது, ஒருவேளை போஜனத்திற்காக அவன் தன்னுடைய கிருபையை இழந்துட்டான், மறுபடியும் அழுகிறான், ஆனால் கிடைக்கல, மனம் திரும்புதல காணாம போயிட்டான். One meal can take away the grace God has given you. அதுதான் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. நல்லா கவனிங்க. ஐயா ஒரு நேரம் மீல் தானே, ஆமாப்பா, ஆனால் நீ கேட்கும்போது அலட்சியம் பண்ண வேண்டக்கூடாது, அலட்சியம் பண்ணிட்டு ப்ரையாரிட்டியை மாற்றினல, அதனால உனக்கு நான் அந்த கிருபை கொடுத்துருந்தேன். Now it will not work. நல்லா கவனிங்க, கிருபை தந்தாரு, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தயவுன்னு சொல்லியிருக்குது கிருபைய. உண்மை, எனக்கு தகுதி இல்லதான் எனக்கு கொடுத்தாரு, ஆனா நான் அந்த கிருபையை விடையர்த்தமா செலவழிச்சிட்டேன், வீணாக்கிட்டேன். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இங்க என்ன செய்திருக்குது, அனுகிரகம் எடுத்துட்டாரு. எதுக்கு காரணம்னா, சோடோமத் சோடமட் ஆதி பிரேம் சோடமத். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா?
எபேசு சபையை பார்த்து, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அதனால நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? விளக்கு தண்டையை அகற்றிடுவேன். I will remove your foundation even. What a tragedy. ஐயா, நாங்கள் அப்போஸ்தலர்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு டீச்சிங்கில் ரொம்ப பயங்கரம். எங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் அப்போஸ்தலர் யார் அப்போஸ்தலர்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் கிரியை, எங்கள் பொறுமை. நீங்கள் போய் 2வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல எல்லாம் தெரியும். ஆயினும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதி அன்பு போயிடுச்சுது. அதுக்கு என்ன ஆண்டவரே, கொஞ்சம் கூட்டி கொடுத்துருங்க, அவ்வளோதானே. இல்லைன்னா 2 மார்க் மைனஸ் போடுங்க. ஆமாம், நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போது சொன்ன இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால சொல்கிறேன், புதியவங்களுக்காக சொல்கிறேன். எனக்கு ஜஸ்டிஸ் மாணிக்கம்னு சொல்லி ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தார். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டீச்சர், ரொம்ப பெஸ்ட் சயின்ஸ் டீச்சர். அவர் கன்னியாகுமரி சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் ஒரு நாள் 2 மார்க்குக்காக அழுதேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 2 மார்க். ஏன்னா எனக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டில் வரணும். எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் பயங்கர சண்டை. அவர் பேர் சிவகாமி. நான் எப்பவும் சொல்லுவேன், சிவனை வச்சிருக்கவா முதல்ல வரக்கூடாது, அகஸ்டின் ஆக்கும், ஜபக்குமார் ஆக்கும். ஜபம் வச்சிருக்க முன்னால். அப்போ ஆண்டவருக்குள்ளே வரலனாலும் இந்த போட்டிகளை மட்டும் நான் ஆண்டவர் வேற யூஸ் பண்ணிக்கிடுறது வழக்கம். ஜபத்தை வச்சிருக்கானுங்க, நான் தான் முன்னால் இருக்கணும். அவளுக்கும் எனக்கும் இப்போ டை, ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு டை. நான் என் பேப்பரை திருப்பி பார்த்தபோது கண்டுபிடிச்சிட்டேன், 2 மார்க்குக்கு இங்கடா வழின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத ஒரு சின்ன மைன்யூட் பாயிண்ட், பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். 2 மார்க்கு. ஏன்னா அவள் என்ன மாட்டி 1 மார்க்குனால ஃபஸ்ட் மார்க் போயிட்டா. நான் 2 மார்க் வாங்கினா தான் அவளையும் ஈக்குவலாக கூட இருக்கக்கூடாது, அடுத்து தாண்டணும். 2 மார்க் தான் வேணும். நான் சயின்ஸ் பேப்பரை பார்த்தேன், பா இடம் கழிச்சிட்டு. ஏன்னா யூஸ்வலாக என்னுடைய ட்ராயிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் கூட நான் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு. அதனால் என் ட்ராயிங் நல்லாயிருக்கும். அப்போ அங்கே கேட்டிருந்த கேள்வி, சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி உண்டாக்குறது. ஆமாம், அது சல்ஃபூரிக் ஆசிட் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க H2SO4. ஆமாம் ஆமாம், சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன், அதெல்லாம் நான் பிரிக்க போல. H2SO4 நான் அங்கே ஊற்ற வேண்டியதெல்லாம் ஊற்றி எல்லாம் செய்யலாம். அழகாக படம் போட்டு இங்கே வந்து இன்னும் சல்ஃபூரிக் ஆசிட் வந்துடும் அப்படிலாம் ட்ராயிங்லாம் போட்டு அழகாக எழுதியிருக்கும் போது H2SO4க்கு பதிலாக H2SO3 எழுதிட்டேன். நல்லா கவனிங்க. நான் பேப்பர் எடுத்துகிட்டு வர்றேன், சார் என் ட்ராயிங்கை பாருங்கள் சார், நான் எழுதியிருக்கேன் மெத்தடில் ஒன்றும் தப்பு இல்லை சார், எதை முதல்ல ஊற்றலாம் எழுதியிருக்கேன் சார். அவர் சொன்னார், டை H2SO4க்கு பல HOST3னா ஆட்டம் பாம் தாண்டா உண்டாகும். நெட் ரிசல்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் தானே சார், 4 போடுறது போல 3 போட்டேன் சார். அதனால இந்த பரிகிறேன். ஒரு கொஞ்சம் ஆதியில் இருந்த கொண்ட அன்பை விட்டாய். மனைவியை முதல்ல டார்லிங்னு கூப்பிட்டேன், இப்போ டெபிள்னு கூப்பிட்றேன், அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், வேணா ஸ்பெல்லிங்கை மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போடா, I'll remove the foundation. Sir, many times we don't understand the Bible and the mind of God. We don't. அதில் இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க பிரதர். ஆமாம், அப்போ இப்போ வெட்டிக்கிட்டீங்களே. அடுத்த வரி, கோவமத் அவசர் को கோமத், do not lose the opportunity. சந்தர்ப்பங்களை விட்டுறாத. அதுக்கு என்னது? அதுக்கு காரணம் தெரியுமா? ஃபசோமத். அங்கே எழுதியிருக்குது, ஃபந்தேமே ஃபசோமத், கண்ணியில் மாட்டிக்கிடாத. என் பேர பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வரி தான். ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு, 5 வயசு தானாலும் சொல்லி கொடுத்துருக்கேன், டே மாட்டிக்காத. ஆமாம், 5 வயசுனாலும் சொல்லி கொடுத்துருக்கேன், எதெல்லாம் மாட்ட வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாம், ஃபேஸ்புக்கெல்லாம் மாட்டிக்கிடுவேன்.
ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா கூட காதர்னு ஒரு முஸ்லீம் வேலை பார்த்தாரு. அவர் பாண்டிச்சேரியில் வேலை பார்த்தாரு. அந்த நாட்களில் இப்போ இருக்க மாதிரிலாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் நம்பர் ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்காரங்க தான் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ விழுப்புரத்தில் இன்னொரு பொண்ணு, விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு பெரிய தூரம் இல்லை. விழுப்புரத்தில் இன்னொரு பொண்ணு டெலிஃபோனில் அவள் நம்பர் ப்ளீஸ் வருவா, மறுபடியும் கனெக்ஷன் வருவாங்க. இப்படி பேசி பேசி அவள் குயில் மாதிரி பேசுகிறவா. காதருக்கு காதல் உண்டாயிற்று. ஹலோ, காதர் மைதீனுக்கு காதல் உண்டாயிற்று. இவர் போய் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி, அவளும் ஒரு முஸ்லீம் பெண்ணுன்னு தெரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகி கல்யாணத்து வரைக்கும் போயிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு விழுப்புரம் தானேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த நாட்கள் விழுப்புரம் போனால் ஒரு 2 மணி நேரம் ஆகும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே போய் பார்த்தா பொண்ணு குரல் தான் குயில், பல்லு மண்வெட்டி. பார்த்த உடனே திரும்ப நடந்தே பாண்டிச்சேரி வந்துட்டார். நீங்கள் நம்பினாலும் சரி, என்ன பஸ் இல்லை, அப்பா அம்மா எங்கேயும் பிடிச்சி கட்டி போடுறானுங்களான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக் காதல் உண்டு. எங்கே போய் முடியுதுன்னு தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, எதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க கேளுங்க ஐயா, எதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது மாட்டிக்கிட்டு இருந்ததுன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கேட்டுப்போம். மெசேஜ் முடிஞ்சு போச்சுங்கிறீங்களா? The whole song itself gives you the message, sir, in your situation. இந்த முழு பாடலும் உங்களுக்கு ஒரு பெரிய காரணம். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக. நீங்க இதெல்லாம் மாட்டி கொடுக்கணும். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். மாட்டி வைக்கக்கூடிய சில காரியங்களை இயேசு தெளிவாக சொல்கிறார். அவர் சொல்லுகிற காரணங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அதுவே நம்மை தேவனுக்கு உரியவர்களாக ஜீவிப்பதற்கு போதுமானதாக இருக்கும். எல்லா வசனத்தையும் வாசிக்க போகல. ஆனால் அங்கே எழுதியிருக்கு 36வது வசனத்தில், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. நான் எல்லாத்தையும் எடுக்கல. in order to make yourself worthy. அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க, that you may be able to stand before the Son of God. ஆண்டவருக்கு முன்னால நிற்கிறதுக்கே உன்னை இழுத்து போடக்கூடியது என்னத? 34வது வசனத்தை வாசிங்க. யாருங்க வாசிக்கலாம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. there are 3 important snares. 3 கண்ணி ஆண்டவர் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? பெரும் திண்டி. என்ன போட்டிருக்கீங்க பிரதர்? 21:34. லூக், நீங்க ஹீப்ரு போட்டிருக்கீங்க. லூக் போடுங்க பார்க்கலாம். லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனம். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. உங்க பைபிளில் பாருங்க. பெருந்திண்டு. இருதயத்துக்கும் சாப்பாட்டுக்கும் என்னையா சம்பந்தம் சார்? what is the connection between your heart and your stomach, belly? ஆண்டவருக்கு தெரியாதா? உண்டாக்குனவருக்கு தெரியாதா? பெருந்திண்டி. சிலருக்கு வயிறு நிறைஞ்சாலும் மனசு நிறையாது. சாப்பாடு. நாங்கள் ஒரு நாள் ஹாஸ்டலில் போட்டி வச்சோம். அப்போ ஹாஸ்டலில் போட்டி வைக்கும்போது யார் நிறைய ரொட்டி சாப்பிட்றான்னு சப்பாத்தின்னு பார்த்தா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் 23 சப்பாத்தி சாப்பிட்டான். நம்ம 23 சப்பாத்திஸ். அவன் 3rd ஸ்டாண்டர்ட். பார்த்தா இப்படி இருக்கிறான். நான் அவனை பார்த்து கேட்டேன், அவனுக்கு வயரந்து கீழே வரைக்கும் வயிறு தான் வச்சுருக்காரு ஆண்டவர். அவன் சொன்னா, சார் சொல்லட்டுமா சார் ஒன்று? என்னடா இது? என்னடா சொல்லு?
வயிறு நிறைஞ்சிட்டு சார், இன்னும் மனசு நிறையல சார். There is no contentment in the life. That's what God wants to show you. திருப்தியே கிடையாது, திருப்தியே கிடையாது. நல்லா கவனிங்க. இங்கேயும் வந்து கொஞ்சம் பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது மாட்டுறதுக்கு தான் அந்த வசனத்தை போட்டிருக்கேன். வேலை செய்வாங்க, ஒருவேளை மனைவி வீட்டில் வேலை செய்யலாம், இல்லை 2 பேருமே வேலை செய்வாங்க. கொஞ்சம் வரும், இன்னும் கொஞ்சம், இன்னொரு பிஸ்னஸ், இன்னொரு பிஸ்னஸ், இன்னொரு பிஸ்னஸ். எதுக்கு? எதுக்குப்பா? இதுதான் வயிறும் ஹார்ட்டும் கனெக்ட் ஆகுது, தெரியுதா? You people are in a place of dangers than a Bihari. பீகாரில் ஒரு நல்ல காரியம் ஒன்று, சப் டீக். 2 மணி நேரம் டிராஃபிக் இருந்தாலும் யாராவது ஒருத்த முகத்தில் அது ஒன்றும் இருக்காது. சப் டீக். अरे बेटा शर्ट गंदा, सब ठीक है. अरे धोती फटा है, सब ठीक है. अरे घर में पोछाड़ा नहीं किया गया है, सब ठीक है. बिहार का அடுத்த வார்த்தை सब ठीक है. ஆனால் இங்கே कुछ भी ठीक नहीं है. ஒன்றுமே போதில்லை, ஒன்றுமே போதில்லை. உங்கள் ஷேக்கை கேளுங்க, அவர் இன்னும் உயரம் ஏதாவது கட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் நீளமா? நேற்று போகும்போது தான் கேட்டேன், இதுதான் இருக்கிறதுல நீள கேன்டிலீவர் பில்டிங். எனக்கு கொஞ்சம் பில்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. கேன்டிலீவர் எதுக்கு? தரதான் கீழே இருக்குல்ல, இவ்வளோ மணல் கொடுத்துருக்குறாருல, இவ்வளோ கேன்டிலீவர். இது போதலையாம். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த ஊருக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நாள் தான் இன்னைக்கு முழுவதும் தான் உங்களை பாடுபடுத்த முடியும். இன்னும் வேறு சான்ஸ் இல்லை இந்த ட்ரிப்பில். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. திருப்தியாக இருக்க கொஞ்சம் கற்றுக்கலுங்களேன், கொஞ்சம் கற்றுக்கலுங்களேன். That will change your perspective. Listen. உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும், இது 3வது எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு சார். கவலையில் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறவர்கள் உலகத்தில் ஏராளம். ஆண்டவர் சொன்னார், நாளைக்காக சொல்லுங்களேன். அப்படியா? நாளைக்காக கவலைப்படாங்கன்னு சொன்னாரா? சொன்னார். ஏன்னா அஞ்ஞானிகளை போல. இப்பவும் பக்கத்தில் கையை குடிச்சு கொஞ்சம் கேளுங்க, சீட்டு தூரமாக இருக்கோ, கோவிட் இல்லை, பக்கத்தில் கேளுங்க, நல்லா குலுக்கி கேளுங்க. அஞ்ஞானிகளை போல நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பரமபிதா ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் அனாதை இல்லைங்க, அனாதை இல்லை. அனாதைன்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். யாரோ தமிழ்நாட்டில் அனாதை ஆவதில்லை பாடு வீட்டில் ஓடுது. I tell you, recently I met a small boy of 7 years in our homes. நான் சில நேரம் இப்படி போகும்போது ஏதாவது ஹோமில் போனால் பிள்ளைங்கிட்ட பேசினேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் அந்த சின்ன பிள்ளையை பார்த்து, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க? நான் கேட்டேன், ஹோம் இன்சார்ஜ் இருக்காங்கங்கிறான், நீ ஆர்ஃபனேஜில் சேர்த்து வச்சுருக்க. அவனே கேட்டுருங்க, அங்கிள் எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. நான் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. நான் கேட்டேன்டா, எங்கடா உங்கள் அப்பா? நீங்கள் தானே எனக்கு வளர்க்குறீங்க, என்னை படிக்க வைக்கிறீங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அப்பப்போ கூப்பிட்டு எனக்கு ரிட்ரீட் நடத்துகிறீங்க அங்கிள், நீங்கள் தான் எனக்கு அப்பா. இதுக்கு பிறகு நான் கேட்க விரும்பலை. He never felt that he is an orphan. He is safe in my arms. He is not living in the place where I am. He is not living in my house. என் கூட இல்லை, நான் இருக்கிற இடத்துலேருந்து 350 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஹோமில் இருக்கான்.
பட் அவனுக்கு தெரியும். அவன் என்கிட்ட வந்து மெல்ல கையை பிடிச்சிக்கிட்டு, டாடி எனக்காக ஜெபம் பண்ணுறீங்கல்ல? I tell you friends, a boy who lives 350 kilometers away, he met me only once in a blue moon the past years, and there is a very little opportunity for him to meet me. என்னை பார்க்குறதுக்கு சான்ஸே கிடைக்காது அதிகமாக. அப்படி இருக்கிற பிள்ளை எங்கேயோ இருக்கிற ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் எனக்கு சோறு கொடுக்கறதுக்கு வழி பண்ணியிருக்கிறாரு, சட்டை கொடுக்கறதுக்கு வழி பண்ணியிருக்கிறாரு, எனக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு வழி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அறிவு மாத்திரம்தான் இருக்குது. and he feels very comfortable under the care of gems. நம்ம உடனே சொல்லுவோம் அங்கோ இருக்கிறாரு, ஆனால் அவர் சொல்ல கூடவே இருக்கம்பா, பாடுறது மட்டும் கூடவே இருக்கிறீர். and I feel like orphans, and that care of this life is gripping you. இந்த வாழ்க்கையினுடைய கேர் உங்களை போட்டு புழிஞ்சு எடுக்கிறதுனால நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவர்களாக மாற முடியும். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி மறுபடியும் சொல்லுங்கள், முகத்தை பார்த்து சொல்லுங்கள், என்ன நம்ம மறக்கிறாங்களோ இல்லையோ மறந்துட்டு போட்டோம், உங்களை மறக்காமல் இருக்கிறது சொல்லுங்கள். மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு தடையா கவலை மாறி போகலாம். ஆண்டவர் இன்னும் அழகாக சொல்லிட்டாரு, உங்களை கவலைப்படுறதுனால எவன்டா ஒருத்தன் ஒரு முளத்தை நீட்டுவான், எவன்டா ஒரு முடியை வெள்ளை முடியாக்க முடியும் அல்லது கருப்பு முடியாக்க முடியும். இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாடல். நான் முதல் கவியையும் கடைசி கவியும் ஃபஸ்ஸோமத்தையும் உங்களுக்கு பாடி கொடுத்துட்றேன். அதுக்கு பிறகு மீதியெல்லாம் நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள்.